ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம், ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறோம், என்டிஆர் பற்றி பேசுகிறோம், சினிமாலேருந்து வந்தவங்க. ஆனால் இப்போ வரவங்க நீங்கள் பார்க்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புங்கிற. நீங்கள் நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க, ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க, ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. நானும் ஆர்டிஸ்ட் தான்ப்பா, யாராக இருந்தாலும் ஒன்று தான். நான் நிறைய மீட்டிங்கில் சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவி சார் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிற்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்கள நீங்க ரோட்ல நிற்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவில் போகக்கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.